ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் இரும்பு கடைக்கு போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இந்த பம்ப் வந்து மாட்டுச்சு. சரி, இந்த பம்ப் வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு. யோசிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம செயின்ஸா வச்சு ஒரு பைக் ஒன்று மேக் பண்ணியிருப்போம். அந்த செயின்ஸா வச்சு ஒரு வாட்டர் பம்பு, நோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பம்ப் மேக் பண்ணா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக இந்த பம்ப் எடுத்து வந்திருக்கோம். எப்படி அந்த பம்ப் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவில் காட்டுறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நம்ம நோ எலக்ட்ரிசிட்டி வாட்டர் பம்ப் செய்யறதுக்கு வந்து இந்த ஃபீல்டு காயில் நமக்கு தேவையில்லை. இதில் இருக்க ஃபீல்டு காயில தனியாக எடுத்துருவோம். உள்ள இருக்க ரோட்டாரும் இந்த இம்பலர் மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ அதை கழட்டி தனியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேன் கப்பில் இருக்க ஸ்க்ரூ ரெண்டையும் கழட்டிக்கிடுவோம். சும்மா கையால் அந்த கப்பை இழுத்தோம் அப்படின்னா கப்பை தனியாக வந்துடும். ரோட்டார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிச்சி டைட் ஆயிடுச்சு. இந்த ஃபேனை ரிமூவ் பண்ணணும், அதுக்காக பின்னாடி போட்டிருக்கேன். இப்போ காற்று பின்ன கழட்டிக்கலாம். இப்போ இந்த ஃபேன் லீஃபை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நான் நிம்பி எடுத்துக்கிறேன். மோட்டரோட டெர்மினல் பாக்ஸில் இருக்க ஸ்க்ரூ கழட்டிட்டு கெப்பாசிட்டர் ஒயரையும் மெயின் சப்ளை ஒயரையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கெப்பாசிட்டர் ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் தனியாக வந்துடும். 3 ஸ்க்ரூவை வந்து நம்ம வந்து கட்டிங் பிளேயரை வச்சு கழட்டிக்கிடுவோம். இப்போ மெதுவாக கட்டிங் பிளேயர் வச்சு தட்டணும் அப்படின்னா பின்னாடி கப்பு வந்து தனியாக கழட்டிக்கிட்டு வந்துடும். இப்போ இந்த கப்பை கழட்டி தனியாக வச்சிடலாம். ஒரு கட்டிங் பிளேயர் எடுத்து சென்டரில் இருக்க ரோட்டாரில் தட்டணும் அப்படின்னா ரோட்டார் தனியாகவும் மேலே இருக்க ஃபீல்டு காயில் தனியாகவும் கழட்டிக்கிட்டு வந்துடும். காயிலோட கண்டிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது. காயில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ரோட்டார் தான் பிடிச்சி போயிருக்கு. இப்போ இந்த ஃபீல்டு காயில் ஓரமாக வச்சிடலாம். உள்ளக்கையும் கழட்டி அப்படி இருக்குங்க பார்த்துருவோம். பம்பு வசிங்க கழட்டுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3 8ஆம் நம்பர் போல்ட்டை போட்டிருப்பாங்க, அதை கழட்டிக்கலாம். இப்போ ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு மெதுவாக தட்டினேன் அப்படின்னா பம்பு ஹவுசிங் வந்து தனியாக கழட்டிக்கிட்டு வந்துடும். உள்ளே எந்தளவுக்கு டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹவுசிங்கை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இந்த இம்பலரை கலட்டணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக துருப்பிடிச்சு போயிருக்கு, பாருங்கள் தெரியும். இப்போ பம்பில் இருக்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக கழட்டிக்கலாம். பம்பில் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் 2 ஃப்ளாஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டி எடுத்துக்கிடுவோம். ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு தட்டணும் அப்படின்னா தனியாக வந்துடும். இப்போ அதில் இருக்க ஃபுட் வால்வை வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பம்ப்லேருந்து எந்தெந்த பொருள்லாம் கலட்டிருக்கோம் அப்படிங்கிறத, எவ்வளோ ரஸ்டியாக எவ்வளோ கிரீஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பம்பை வந்து பிரித்து எடுத்துட்டோம். இப்போ அதில் உள்ள துருவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பம்பெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ என்னன்னா அதில் இருக்க டஸ்ட்டு தூசி கிரீஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கெமிக்கல் ஷாப் போயிட்டு டீக்ரீசர் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு இந்த பவுடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பவுடரை வச்சு இப்போ இதில் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பவுடரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பவுடர் வந்து நம்ம தூவி விட்டுக்குருவோம். அப்போ தான் நல்லா ஊறும். ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட்டிலிங் டைம் விட்டுருவோம். ஓகே நம்மளே இப்போ ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட்டாக ஊறி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். க்ளீன் பண்ணும்போது லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு அதே மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கழுவி நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னன்னா மோட்டரை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ரோட்டாரை எடுத்து கப்பில் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த ஷாஃப்ட் தெரிகிற இடத்துல நம்ம வந்து இந்த வாட்டர் சீலை மாட்டணும். அதுக்காக புதுசாக வாட்டர் சீல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை இப்போ அதில் மாட்டிக்கலாம். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது செராமிக் பீஸு, அதை ஃபஸ்ட்டு கீழே இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு திருப்பிலி எடுத்து இப்போ நான் நல்லா கரெக்டாக அதை செட்டில் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே இந்த ரப்பர் சீலை வந்து மேலே போட்டுக்கிடுவோம். இப்போ அந்த இம்பலரை மாட்டுறதுக்கு முன்னாடி உட்ரஃப் கீயை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ அந்த இம்பலரை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ பம்பில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும், காற்றை வந்து உள்ளே இழுக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து சிலிக்கான் பேஸ்ட் வந்து அது கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ அதோட ஓரிங்கை போட்டுட்டு பம்போட ஹெட் எடுத்து அதில் மாட்டிடுவோம். பம்போட ஹெட்டை மாட்டும் போது வழக்கம் போல் அந்த 8ஆம் நம்பர் 3 போல்ட்டையும் அதில் போட்டு ஃபுல் டைட் வச்சுக்கலாம். இப்போ ஒரு தடவை சுற்றி பார்த்துருவோம் ரோட்டார் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறத. ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பம்பை அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ பம்பில் வந்து எதுவும் லீக்கேஜஸ் இருக்கா, கரெக்டாக வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து தண்ணி வந்து எடுக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை உறிஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி எடுக்குதுன்னு தான் சவுண்டு உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பம்பை வந்து அசம்பிள் பண்ணிட்டோம். அடுத்து பம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஃப்ளாஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளாஞ்சில் வந்து வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்கா 2 கேஸ் கட் வாங்கியிருக்கோம். இதையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த கேஸ் கட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃப்ளாஞ்சை வச்சு டைட் பண்ணிக்கிடுவோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர் ரிலீசர் ஸ்க்ரூ. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா நம்ம பம்பு பக்காவாக எல்லா ஃபிட்டிங்ஸையும் போட்டுட்டோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பழைய இந்த ஸ்கூட்டரில் இருக்க அந்த இன்ஜினை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கிறேன்.
இப்போ நம்ம ப்ராஜெக்டை செய்யணும் அப்படிங்கிறக்காக வந்து ஒரு பழைய கிரைண்டரோட பேஸ் எடுத்திருக்கேன். அதில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, இது ஓரம் வச்சிடலாம். இந்த 2 நெட்டும் இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி இங்கே ஒரு சின்ன பிளேட் வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இந்த இடத்துல ஸ்க்ரூ போடுறதுக்கு மாதிரி இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு பைப் வச்சு வெல்ட் பண்ண போகிறோம். பம்பை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ட்ரைட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட் செக் பண்ணிட்டு வெல்ட் அடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இன்ஜினை வந்து இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். பக்காவாக நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போ செயின்ஸா இன்ஜினை அதில் உட்கார வச்சுக்கலாம். ஏன் செயின் ஸ்ப்ராக்கெட் நான் இப்போ வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கன்னா, செயினை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைசியாக வெல்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம மிஷினுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். வேற லெவலில் நம்ம பம்ப் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம் அம்மா சைடு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, செயினை ஃபிட்டிங் பண்ணிட்டு அதுக்கு தேவையான பம்ப் ஓஸை கனெக்ட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ள போட்டு இப்போ ஆன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செயினை கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம வந்து மிஷினில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டப் எல்லா செட்டப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் டெஸ்டிங் போயிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பம்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ரெப்பிக்கிடுவோம். ஓகே நண்பர்களே, தண்ணி ஊற்றி ரெப்பியாச்சு. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம், சோக்கை போடுறோம், ஸ்டார்ட் பண்ணுவா. அவ்வளோதான் மக்களே, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற லெவலில் நம்ம பம்பு வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பம்பு வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. நாங்கள் கூட நினச்சோம் கொஞ்சமாக தான் தண்ணி வரும் அப்படின்ட்டு. செயின்ஸாவோட ஸ்பீடுக்கு அதுக்கும் பயங்கரமான ஒரு தண்ணி நாங்கள் எதிர்பார்க்க முடியல, அந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சிருப்பீங்க. இப்போ கடைசியில் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்க பட்சத்தில் ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இந்த வீடியோ இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா, பை பாய்.